பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 30. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, முந்தினோர் எல்லாம் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் எல்லாம் முந்தினோர் ஆவார்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டு நம்மளோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் நம்மளை விட முன்னேறி எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம லைஃப் ரொம்ப தாழ்வான நிலைமையில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வோட காணப்படுறீங்க. நம்மளோட லைஃப் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா எந்த சந்தோஷத்தையும் காண முடியல, சுத்தி சுத்தி கஷ்டமே தான் பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இல்ல, நீ பட்ட பாடு போதும், நீ பட்ட வேதனைகள் போதும், முந்தினோரெல்லாம் பிந்தினோர் ஆவார்கள் என்று சொல்றாரு. பிந்தினோரெல்லாம் முந்தினோர் ஆவார்கள், அதாவது பிந்தி இருக்கிற நீங்க முந்திட்டு போவீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அதாவது இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க போகிறது எல்லாமே ஆசீர்வாதம் மட்டும்தான். இவ்வளவு நாள் பிசாசானவன் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தான், ஒரு கட்டுக்குள்ள வைத்திருந்தான், ஒரு கஷ்டத்துக்குள்ள வைத்திருந்தான். இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல நாள் ஏசப்பா கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவு எப்பதான் நீங்க தருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பல தடவை ஏசப்பா கிட்ட கேட்ட நாட்கள் உண்டு. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீ பிந்தி இருந்த, இனி நீ முந்தி இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம், துன்பம், கவலைகள் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். இனி நீ காண போகிறது எல்லாமே ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராமிஸ் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் சத்ருவானவன் உங்களை ஒட்டிக்கினால, உங்களை கண்ணீர் விட வச்சான், உங்களை பெருமூஞ்சி விட வச்சான்ல, எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்துருக்காங்க. அவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்காமலாம் இல்லை, நீங்கள் விட்ட பெருமூச்சின் சத்தத்தை கேட்காமலாம் இல்லை. இதுக்கு தான் ஏசப்பா இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என் பிள்ளைங்க மிகவும் சோர்ந்து போய் காணப்படுறாங்க, இந்த வார்த்தையை நீ அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் சோர்ந்து போய் ஒரு கஷ்டத்துக்குள்ளாக நடத்தப்பட்டுட்டு, இந்த முடிவு எப்போ நான் காணுவேன், இதோ காணாமல் நான் செத்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் நீங்கள் யோசிச்ச நாட்கள்லாம் உண்டு. நான் எப்பொழுது நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை எப்பொழுது சுகித்திருக்கும் சொல்லி நீங்கள் யோசிச்ச நாட்கள் பல உண்டு. அதனால தான் ஏசப்பா இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இனி நீங்கள் காண போகிறது எல்லாமே ஆசீர்வாதம் தான். எல்லா பஞ்சங்கள், வறுமைகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா நஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. தரித்திரத்தின் பிசாசானவன் உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருந்தான், அவன் இன்னையோட ஓடிட்டான்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இனிமே சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆசீர்வாதிங்க. பிந்தி இருக்கிறவங்க பிள்ளைகள் முந்தி வரணும். ஏசப்பா அவங்க ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, அதற்காக உங்க துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.